குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசைரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஐடியல் ரெஃப்ரிஜரண்ட். நம்ம ஒரு ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது என்னென்ன ப்ராப்பர்ட்டியோட இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் லோவா இருக்கணும்ன்றத நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் லோ பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட் ஆனது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது லோ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த லிக்விட் ஸ்டேஜில் இருக்கும்போது லோ ஸ்பெசிஃபிக் ஹீட்டாக இருக்கணும். வேப்பரா மாறும்போது ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ லோ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த லிக்விட். மூணாவது பாயிண்ட் லோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வேப்பர். ஸ்பெசிஃபிக் வால்யூம் வேப்பரா இருக்கும்போது லோவா இருக்கணும் அப்படின்றது ஞாபகம். அதுக்கப்புறம் லோ காஸ்ட், விலை கம்மியா இருக்கணும். ஸோ முக்கியமாக லோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட், லோ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் லிக்விட், அப்புறம் லோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வேப்பர், லோ காஸ்ட். 4 தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் ஐ வரும்போது ஐ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அப்புறம் ஐ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஐ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், ஐ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், இது ரெண்டும் ஐ. லோவில் ஒன்று விட்டுட்டேன். லோ ஃப்ரீசிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட்டும் லோவாக தான் இருக்கணும், ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் லோவாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக என்னெல்லாம் இருக்கணும்? ஈஸி டு லிக்விஃபை அட் மாடரேட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஈஸி ஆஃப் லொக்கேட்டிங் லீக் பை ஆர்டர். லீக் ஆச்சுன்னா ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இது ரெண்டும் ஈஸியாக இருக்கணும். லிக்விஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கணும். ஈஸி டு லொக்கேட் லீக் பை ஆர்டர் ஆர் சூட்டபிள் இண்டிகேட்டர் இருக்கணும். கம்ப்ளீட்லி இம்மிசிபிள் வித் ஆயில். ஆயிலோட இம்மிசிபிளாக இருக்கணும் அப்படின்றது. அடுத்தது நான் எதிர்ப்பதமாக என்ன இருக்கணும்? நான் கரோசிவாக இருக்கணும், நான் ஃப்ளேமபிளாக இருக்கணும், நான் எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கணும், நான் டாக்ஸிக்காக இருக்கணும். நான் 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 சொல் 4 நான் கரோசிவ் டு மெட்டல், நான் ஃப்ளேமபிள், நான் எக்ஸ்ப்ளோசிவ், நான் டாக்ஸிக். இதுதான் இது. ஸோ நம்ம ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ஒரே ஒரு விஷயம்தான் லேட்டன்ட் ஹீட் அதிகமாக இருக்கணும். தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும். இது தெர்மல் கண்டக்டிவிட்டி பாயிண்ட் இங்கே இல்லை. அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணும். இது 3 மட்டும் எல்டிசி ஞாபகம் வச்சுப்போம். எல்டிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா லேட்டன்ட் ஹீட் அதிகமாக இருக்கணும், தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணும். இது இல்லாமல் வேற என்ன அதிகமாக இருக்கணும்? அவ்வளோதான். இது 3 மட்டும். இது 3 இல்லாமல் எது கேட்டாலும் கம்மி அப்படின்ட்டு தான். இப்போ ஃப்ரீசிங் பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கணும், அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் கம்மியாக இருக்கணும். பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் ரெண்டுமே கம்மியாக இருக்கணும். அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஃபார் லிக்விட் கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஃபார் வேப்பர் கம்மியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கம்மியாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ கரோசிவ், ஃப்ளேமபிள், எக்ஸ்ப்ளோசிவ், டாக்ஸிக் இதெல்லாம் நான் கரோசிவ், நான் ஃப்ளேமபிள், நான் எக்ஸ்ப்ளோசிவ், நான் டாக்ஸிக். ஸோ இதெல்லாம் நானாக இருக்கணும். ஸோ இதில் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் செட்டாக ஞாபகம் வச்சுக்க தான் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது. ஒன்று எய்தர் அதிகமாக இருக்கிறதோ இல்லை கம்மியாக இருக்கிறதோ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது. அதாவது ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சிட்டாலே இன்னொன்று உல்ட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக தான் இருக்கும். ஆப்ஷன் பார்க்கும்போது நான் எப்பவுமே நான் படிக்கிற காலகட்டத்தில் நான் என்னோட தம் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிசி அப்படின்னு நான் வச்சுப்பேன். எல்னா எல் ஃபார் லேட்டன்ட் ஹீட், டிசி ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி, சிடி ஃபார் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு நான் வச்சுப்பேன். இது 3மே அதிகமாக இருக்கணும், மற்றெல்லாம் இதுவாக இருக்கணும். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெஃப்ரிஜரண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது டெசிக்னேஷன் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இதில் 2 வகையான ரெஃப்ரிஜரண்ட் சொல்கிறாங்க டெசிக்னேஷன் சொல்லும்போது. சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்றாங்க. சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். ஸோ இதில் என்ன அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆர். சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் மட்டும் பார்ப்போம். ஆர் M-1 N+1 அப்புறம் பி அப்படி சொல்றாங்க. ஸோ இதில் MNP அதுதான் இது. இப்போ சொல்லும்போது எம்னா
நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் எத்தனை இருக்கணும்னு சொல்கிறது தான் வந்து இது. ஸோ கார்பன் ஆட்டம் வந்து ஒரு கார்பன் ஆட்டம் இருந்தால் அங்கே m-1 போட்டால் 0 வரும். n வந்து நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம் 1 இருந்தால் இங்கே n+1 2ஆக மாறும். p வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளோரின் ஆட்டம், q வந்து நம்பர் ஆஃப் குளோரின் ஆட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து நமக்கு சொல்லும்போது Rm-1 n+1 பின்னு சொல்லுவாங்க. ஆனால் கெமிக்கல் ஃபார்முலா என்ன வரும்னா Cm H சஃபிக்ஸ் n F சஃபிக்ஸ் p Cl சஃபிக்ஸ் qன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரிலேஷன் என்னன்னா n+p+q = 2m+2 அப்படின்றதும் தெரியும். இதே அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனுக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா Rm-1 n+1 p தான் சொல்லுவாங்க. Cm Hn FeClQ தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சொல்யூஷன் என்ன அப்படின்னா ரிலேஷன் என்னன்னா n+p+q, இங்கேயும் n+p+q தான், இங்கே 2m+2, இங்கே 2m மட்டும் வரும் அப்படின்னு தெரியுங்க. அப்போ இதை ஒத்து போனாதான் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனா அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனா கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா R11 அப்படின்னா இங்கே R11 இது வந்து 011 அர்த்தம். R11னா என்ன அர்த்தம்னா R11 தான் இருக்கு, ஆனால் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது R011. ஸோ வந்து இது 0 அப்படின்னா எம்முக்கு வந்து 1, இங்கே 1 வருது. அதே போல் n வந்து இது 1 அப்படின்னா 1 - 1 0 வரும். அதனால ஹெச்சே காணும், இங்கே ஹெச்சே இல்லை, இங்கே ஹெச் வந்து இல்லை அப்படின்றது. ஏன்னா இங்கே n+1 = 1ன்னு போட்டிங்கன்னா n = 0ன்னு வரும். அதே போல் மூணாவது ஒன்று வந்து பி, அப்போ ஃப்ளோரின் வந்து 1. ஃப்ளோரின் 1ன்னா ஒரு கார்பனுக்கு எத்தனை கை அப்படின்னா கார்பனுக்கு 4 கை. கார்பனுக்கு வேலன்சி வந்து 4, அதனால 4 கை இருக்கும். ஒரு இடத்துல ஃப்ளோரின் இருந்தால் மற்ற 3 இடத்துலையும் குளோரின் இருக்கும். அதனால Cl3. இது 1ன்னா அது 3 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் R12னா R012. ஸோ இங்கேயும் வந்து 0 இருந்தால் கார்பன் 1 தான் இருக்கும். 0 இருந்தால் கார்பன் 1 தான் இருக்கும். 1 இருந்தால் ஹைட்ரஜன் இருக்காது. 1 இருந்தால் இது 1 இருந்தால் ஹைட்ரஜன் இருக்காது, சரியா? 2 இருந்தால் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ 0 இருந்தால் ஒரு கார்பன் இருக்கும். ஸோ இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 0 இருந்தால் ஒரு கார்பன் இருக்கும். 1 இருந்தால் ஹைட்ரஜன் இருக்காது. 2 இருந்தால் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே 1 இருந்தால் ஒரு ஃப்ளோரின் இருக்கும். 2 இருந்தால் 2 ஃப்ளோரின் இருக்கும். 4 இருந்தால் 4 ஃப்ளோரின் இருக்கும். இங்கே 2 இருந்தால் 2 ஃப்ளோரின் இருக்கும். அப்போ ஒரு கார்பன் இருக்கும் பட்சத்தில் இங்கே ஒரு ஃப்ளோரின் அப்படின்னா மிச்சம் 3மே குளோரினாக இருக்கும். இங்கே 2 ஃப்ளோரின்னா 2 குளோரினாக இருக்கும். இங்கே 4 ஃப்ளோரின்னா குளோரின் 0வாக இருக்கும். இங்கே 2 ஃப்ளோரின்னா 2 குளோரினாக இருக்கும். ஸோ 2 குளோரின் இருக்காது, ஏன்னா ஏற்கனவே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ ஒரு குளோரின் தான் இருக்கும். 2 + 1 = 3, மிச்சம் 1 4 கையில் ஒரு இதில் ஃப்ளோரின் இருக்குன்னா ஒரு இதில் ஹைட்ரஜன் இருக்குன்னா 2 குளோரின் தான் வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கடைசிக்கு. ஸோ இப்படி தான் வந்து இதை வந்து உருவாக்குறாங்க, கெமிக்கல் ஃபார்முலாலேருந்து ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா R11க்கும் R12க்கும் வந்து குட் மிசிபிலிட்டி இருக்கும். அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு 134A, R134Aக்கு நோ மிசிபிலிட்டி. R22க்கு வந்து பார்ஷியல் மிசிபிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்ஆர்கானிக் காம்பவுண்டாக இருந்ததுன்னா 700 + மாலிகுலர் வெயிட். ஸோ NH3க்கு வந்து மாலிகுலர் வெயிட் வந்து 17, ஆனால் 700 × 17. H2Oக்கு 18, Hக்கு 2, இதுக்கு 16. இங்கே Nக்கு வந்து 14, Hக்கு 3, 3 1s are 3, இங்கே 2 1s are 2. எஸ் ஏருக்கு வந்து 29 பை வால்யூம். SO2க்கு வந்து இது 32, இது 2 × 16 32. CO2க்கு இது 12, இது 2 ×
16, 32 கூட்டல் 16 44. ஸோ இப்படி தான் வந்து அந்த பிரிவுலாம் வந்துச்சு. ஸோ அந்த மாலிகுலர் வெயிட் வச்சு எண்ணுக்கு வந்து 14ன்னு தெரிஞ்சாதான் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்படி தான் வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு பேர் வைக்கணும். 700 கூட்டல் 17 717, 700 கூட்டல் 18 718, 700 கூட்டல் 29 729, 700 கூட்டல் 64 764, 700 கூட்டல் 44 744. ஸோ CO2க்கு 744, SO2க்கு 764, ஏருக்கு 729, வாட்டருக்கு 718, அமோனியாக்கு 717. ஸோ ரெஃப்ரிஜரண்ட்ல எந்த மாதிரி டெசிக்னேஷன் பண்ணணும், ரெப்ரசன்டேஷன் பண்ணணும், எப்படி கெமிக்கல் ஃபார்முலா எழுதணும், எப்படி ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் எம்னு சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் என்னன்னு சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் ஃப்ளோரின் ஆட்டம் பின்னு சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் ஃப்ளோரின் ஆட்டம் கியூன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்ஆர்கானிக் ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு எப்படி பேர் வைக்கிறது, அப்புறம் எப்படி கெமிக்கல் பேர்லேருந்து எப்படி கெமிக்கல் ஃபார்முலா எழுதுறது, அப்புறம் மிஸ்ஸிபிலிட்டி R11 R12க்கு வந்து குட் மிஸ்ஸிபிலிட்டி, அப்புறம் எப்படி கார்பனுக்கு 4 வேலன்ஸ் வச்சு பார்த்தோம். ஸோ இதான் வந்து ரெஃப்ரிஜரண்ட்டோட முழு சுயசரிதை. லீக்கேஜ் டிடெக்ஷன் ஆஃப் ரெஃப்ரிஜரேட். லீக் ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அமோனியா லீக் ஆனா எப்படி கண்டுபிடிப்பானா, பர்னிங் சல்ஃபர் கேண்டில் வச்சு கண்டுபிடிப்பாங்க. சல்ஃபர் கேண்டில் எதுவும் பார்த்தா ஒயிட் ஃபியூம்ஸ் வெள்ளை கலர்ல புகை வரும், அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஆலோ கார்பன் எடுத்துட்டு போனா என்ன, ஆலைட் டார்ச். ஆலோ கார்பன் எப்படி இது பண்ணுவாங்கன்னா, ஆலைட் டார்ச் வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா, அது வந்து ப்ளூயிஷ் கிரீன் கலர்ல எரியும். ப்ளூயிஷ் கிரீன் அந்த இது ஆகும், நமக்கு ஷோ பண்ணும். ஹைட்ரோ கார்பன் ப்ரோபேன்னா சோப் பபுள் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம். சல்ஃபர் டை ஆக்சைடு ரெஃப்ரிஜரண்ட் வந்து NH3 டெஸ்ட், எலக்ட்ரானிக் லீக் எக்யூப்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். NH3 வந்து காப்பர் அட்டாக் பண்ணும். ஸோ காப்பர் யூஸ் பண்ணும்போது NH3 யூஸ் பண்ணக்கூடாது. ஃபெரஸ் மெட்டல்ல நல்ல ஒத்து போகும். ஃப்ரீயான் ஆலோ கார்பன் வந்து அலுமினியத்தை அட்டாக் பண்ணும், காப்பருக்கு ஒத்து போகும். ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ரிமெம்பர் பண்ண வேண்டிய விஷயம்னா, தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால் இஸ் யூஸ் இந்த ட்ரை டைப் எவாபரேட்டர்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் டைப் ஏர்கிராஃப்ட்ல மோஸ்ட்லி யூஸ் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் வந்து பூட் ஸ்ட்ராப் ஏர் கூலிங் சிஸ்டம். ஸோ பூட் ஸ்ட்ராப் ஏர் கூலிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க டிரான்ஸ்போர்ட் டைப் ஏர்கிராஃப்ட்ல. பூட் ஸ்ட்ராப் ஏர் கூலிங் சிஸ்டத்துல எத்தனை ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குன்னா 2 இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? பூட்ல பாத்தீங்கன்னா 2 O இருக்கும். 2 O வந்து எதை ஞாபகம் வச்சுக்கணும், 2 ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு ரெஃப்ரிஜரேஷனை பத்தி ரெஃப்ரிஜரண்ட்டை பத்தி ஃபுல்லா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி லீக் ஆகுது அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால், பூட் ஸ்ட்ராப் ஏர் கூலிங் சிஸ்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மாதிரி பகுதியாக படிக்கும்போது பக்காவாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.